பெரியவரே ஸ்தோத்திரம் நாளிலே தொடங்குவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 12ஆம் அதிகாரம் 6 சீயோனில் வாசமாயிருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் நடுவில் பெரியவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சீயோனில் வாசமாயிருக்கிறவளே, சத்தமிட்டு கெம்பீரி என்று ஏசாயா சொல்லுகிறார். பின்பால் பெயர் சொல்லாதார் குறிப்பிட்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்திரீகள் பலமுள்ளவர்களாயிருக்கிறார். கர்த்தரை துதிக்கிற துதியின் வார்த்தைகள் பூரணமாய் வெளிப்பட வேண்டும். இஸ்ரவேலின் பரிசுத்தரே தம்முடைய ஜனங்களுக்கு நடுவில் பெரியவராயிருக்கிறார். ஆக யூத புத்திரர் சிறையிலிருந்து விடுதலை பெற்று திரும்பி வரும்போது ஏசாயா சொல்லுகிற வார்த்தை இது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள். நாம் ஜெபத்தினால் கர்த்தரை துதிக்க வேண்டும், அவருடைய நாமத்தினால் ஜெபிக்க வேண்டும். நமக்காக விடுதலை செய்த அந்த தேவத்திலே நாம் பேசும் மட்டும் போதா, பேச்சினால் மட்டும் பேச்சளவு பட்டாது, அப்படி சிந்திக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் உயர்ந்தது என்று மற்றவர்களிடமும் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். ஆகவே அவனமாக கர்த்தருடைய நாமத்தை பற்றி புறஜாதிகளிடம் அறிவிக்க வேண்டும் என்பதை சொல்லி, அவர் பெரியவரே சொல்லி நாம் சொல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.